டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். கரண்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போது நமக்கு ரீசெண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷனில் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்காக வேண்டி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு, லாஸ்ட் டேட் டு அப்ளைலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது இப்போ கரண்ட்டில் வந்து பிஃபார்மசியோ இல்லை டிப்ளமா இன் ஃபார்மசியோ முடிச்சிருப்பாங்க லாஸ்ட் 1 மந்தில். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி நமக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில், ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 1 month. So after getting the provisional certificate and registration certificate, we can apply for the pharmacist posting. Best wishes for all success in our life. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.